Good morning students. In the class metallurgy lesson reduction of metal oxides reduction by metal பார்க்கலாம். இப்போ ஒரு metal oxide எடுத்துக்கோ, chromium oxide. அதோட aluminum powder mix பண்ணிக்கோ. ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். ஏன்னா அலுமினியம் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ மெட்டல் ஆக்சைடையும் அலுமினியம் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஃபயர் கிளே க்ரூசிபிள், ஓகே, அதில் வச்சுட்டு இந்த இக்னிஷன் மிக்சர் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ஆட் பண்ணுவோம். சரியா? அது வந்து யூஸ்வலாக மெக்னீஷியம் ப்ளஸ் பேரியம் பெராக்சைடு ஆட் பண்ணுவோம். அதற்கு பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் ஆட் பண்ணேன்னா என்ன, பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் MgO கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் போது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இவால்வ் ஆகும். ஹீட்டுங்கிறது ஒரு 2400 டிகிரி, இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் இவால்வ்டு இந்த இக்னிஷன்னால் மட்டும். சரியா? அப்போ 2400 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஹீட் கிடைக்கும். அந்த ரியாக்ஷன் என்தால்பி, இதில் வர்ற எனர்ஜி வந்து 852 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். ஓகேயா? இது வந்து இந்த இக்னிஷன் மிக்சர். அந்த டெம்பரேச்சரில் தான் எனக்கு இந்த ரெடக்ஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு டு குரோமியமே நடக்குது. ஓகே, அப்போ குரோமியம் ஆக்சைடு மிக்ஸ்டு வித் அலுமினியம் பவுடர், இது வந்து ஒரு இக்னிஷன் மிக்சர் போட்டேன்னா எனக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இவால்வ் ஆகுது. அதனால் எனக்கு குரோமியம் மெட்டல் வந்து செப்பரேட் ஆகி வந்துடுது. இந்த அலுமினியம் வந்து அலுமினியம் ஆக்சைடாக செப்பரேட் ஆகி போயிடுது. இப்போது அப்பார்ட் ஃப்ரம் திஸ், சரியா, ஆக்டிவ் மெட்டல்ஸ் வேறு என்ன யூஸ் பண்ணலாம். இது வந்து அலுமினியமோட நம்ம யூஸ் பண்ணலாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக. இப்போது ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டு ரெடியூஸ் அ மெட்டல் ஆக்சைடு. இது அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. போரான் ஆக்சைடோட சோடியமை மிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு போரான் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது, ப்ளஸ் சோடியம் ஆக்சைடாக வெளியில் வந்துடுது. அடுத்து ருபீடியம் ஆக்சைடு, இதை மெக்னீஷியமோட ரியாக்ட் பண்ண வச்சேன்னா எனக்கு ருபீடியம் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது, ப்ளஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு வந்துடுது. தேர்டு வந்து டைட்டானியம் ஆக்சைடு, அதை வந்து MgOட ரியாக்ட் பண்ண வச்சேன்னா டைட்டானியம் தனியாக செப்பரேட் ஆகிடுது, ப்ளஸ் MgO கிடைக்குது. ஓகே, அடுத்து ஃபோர்த் மெட்டல் வந்து தோரியம் ஆக்சைடு, அதை வந்து கால்சியமோட ரியாக்ட் பண்ண வச்சோன்னா வெரி ஹை டெம்பரேச்சர் 1250 கெல்வின் தோரியம் செப்பரேட் ஆகிடுது, ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடாக வந்துடுது. ஓகே, அதாவது இது வந்து கால்சியம் ஆக்சைடு, இந்த சைடு மெட்டல், இது மெக்னீஷியம் ஆக்சைடு, இது வந்து டைட்டானியம் தனியாக வந்துடுது. இது மெக்னீஷியம் ஆக்சைடு ருபீடியம் தனியாக வந்துடுது. இங்கே சோடியம் ஆக்சைடு போரான் தனியாக செப்பரேட் ஆகிடுது. ஓகே, இப்போது இன்னொரு ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம், ஆட்டோ ரெடக்ஷன். ஆட்டோ ரெடக்ஷனுங்கிறது இட் இஸ் சிம்பிள் ரோஸ்டிங் மெத்தட். ஓகே, இதில் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸும் தேவைப்படாது. ஜஸ்ட்டு அந்த ஓர் எடுத்துக்கோ, ஓர் எடுத்துகிட்டு ரோஸ்ட் பண்ணும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மெர்க்குரி HGS. ஓகேயா, இதோட பேர் வந்து சின்னபார்னு சொல்லுவாங்க, மெர்க்குரியோட ஓர். சரியா? அது அப்படியே ரோஸ்ட் பண்ணனால எனக்கு அந்த மெட்டல் தனியாக வந்துடுது, ப்ளஸ் இந்த SO2 தனியாக கம்பைன் ஆகிடுது. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.